Praise the Lord. Hallelujah. You're most welcome to the covenant of the day. உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். And today is 9th August 2024 is a Friday. Hallelujah. Friday revival healing serviceற்கு வாங்க 8 p.m. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தொடர்ந்து நான் நிருபத்திலே ஆவியானவர் பவுல் மூலம் சொல்லுகிற காரியங்களை பார்ப்போம். Today is Hebrew chapter 11 verse 6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். And without faith it is impossible to please him. For whoever will draw near to God must believe that he exists and that he rewards those who seek him. Hallelujah. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன நம்பணும்? இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவர்கள் அவர் பலன் அளிக்கிறார் என்று நீ நம்ப வேண்டும். ஆமா, சனிக்கிழமை ஒரு மனிதன் என்னை தேடி வந்தார். அவர் கர்த்தரை அறியாத ஒரு மனிதன், மற்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளவர். பல இடங்களிலே முயற்சி செய்திருக்கிறார், ஒன்றும் நடக்கவில்லை. அந்த பாதிப்பு விடுதலை இல்லை. டாக்டருங்களை பார்க்கணும் சொல்லி சைக்கட்ரிஸ்டை பார்த்துருக்கிறாரு. அவங்க மருந்தெல்லாம் கொடுத்து அவர் ஆலோசனைலாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவருடைய பிரச்சனைகள் தீர்வு காணவில்லை. சபையில் இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, பாஸ்கர்ட்டு போங்கன்னு. அவருக்கு தெரிஞ்சவர் வச்சுக்குமே. அவர் என்னை தேடி வந்தார். நம்ம பிரேயர் டவரில் அவர் முழங்கால் போட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் பேசினேன். ஒரு 10 நிமிஷம் ஆண்டு பற்றி சொல்லிவிட்டு முழங்கால் போட சொல்லி ஜெபித்தேன். அவர் தலையிலே கையை வைத்து ஜெபித்தேன். இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி தான் ஜெபித்தேன். சொன்ன உடனே அவருக்குள்ளே ஒரு ஆவி எழும்பி அவரை அலைக்கழித்தது. நாக்கெல்லாம் அப்படியே தொங்கி கத்த ஆரம்பித்தார். நான் போக மாட்டேன் அப்படிலாம் நார்மல். நான் என்ன சொன்னேன்? இயேசு என்ற நாமத்தில் நான் விசுவாசமாக ஜெபித்தேன். இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர். அப்ப இங்க வசனம் சொல்லி விசுவாசத்தோடு அந்த மனிதன் எனக்கு விடுதலை கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறார். இல்லைன்னா இங்க வரமாட்டார். அவர் பல முயற்சிகள் செய்து ஒன்றும் நடக்கல, எங்கெங்கேயோ போயிருக்காரு, தாய்த்தெல்லாம் கட்டியிருக்கிறாரு. ஆனா இயேசு கிட்ட போனா இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்குன்னு நினைச்சு தான் வந்திருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது நீ நம்பினா இயேசு ஒரு அற்புதம் உனக்கு செய்வார்னு சொல்லிட்டு தான் ஜெபித்தேன். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. 6ஆம் வசனம் பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please him. So unless you have faith, unless you believe that everything is possible in Jesus name, இயேசுவின் நாமத்திலே எல்லாம் ஆகும் என்று நீ விசுவாசிப்பாயானால், ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவாரா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் சரி, நம்பி வந்தவர்களை அவர் கைவிட மாட்டார். என்ன பிரச்சனையோடு அல்லது என்ன தேவையோடு ஆண்டவரிடத்தில் வருகிறாயோ, விசுவாசத்தோடு வருகிறாயோ, அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பிறருக்காக ஊழியக்காரர்கள் எல்லாம் ஜெபிக்கிறாங்கல்ல, ஏதோ கேட்குறாங்க, சும்மா ஜெபம் பண்ணி அனுப்புவோம், அப்படி ஜெபிக்கிறது வேற. விசுவாசத்தோடு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், இந்த மனிதன் அவருடைய நாமத்தை மகிமையை காண வேண்டும் என்று நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அப்போ விசுவாச வாழ்க்கையிலே you have to please God. Hallelujah. ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தில் மூவ் பண்ணுங்க. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உன்னை விலகி அவர் போக மாட்டார். நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாய்.
தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் அங்கே அற்புதம் நடக்கட்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் உமக்கு மகிமையாய் வாழ முடியாதையா என்பதை நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து உன் நாமத்திலே விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் உன் விசுவாசத்தினாலே நடக்கிறதா? God bless you. Take care.